வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா டெய்லரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மேகியர் ஜபலா, நேற்று ஜபலா பார்த்தோம். இதிலே மேகியருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கை வெட்டுடன் சேர்ந்தது. கை தனியாக நம்ம அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். இது கையும் வந்து அதோட சேர்ந்து வந்துடும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லித்தரேன். குழந்தைங்க ட்ரெஸ் நிறைய இருக்குது, அது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? மேகியர் ஜபலா கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ். இது முழு அகலம் வந்து 20/2 = 10. அதில் 1 மைனஸ் பண்ணிட்டா 9 இன்ச்சு. அதுதான் துணியோட மொத்த அகலம். 4 மடிப்பு போட்டுக்கணும். 9 இன்ச்சில் 4 மடிப்பு போட்டுக்கணும். பாடியின் அகலம்ங்கிறது வந்து கை இல்லாமல் வரும். அப்போ பாடியின் அகலம் வந்து 20/2 = 10. அதில் 3 மைனஸ் பண்ணிட்டா வர்றது பாடியின் அகலம். ஓகேங்களா? பாடியின் உயரம் வந்து 20 + 10 = 30. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் வர்றது 15. இந்த 15ங்கிறது நம்ம வந்து உயரம்ங்கிறது இதை வந்து நம்ம உயரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ கூட சேர்த்துக்கலாம். உயரம்ங்கிறது தேவைப்பட்டா, குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்பட்டா ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கையின் உயரம் 20/2 10. 1 மைனஸ் பண்ணிட்டா இதுதான் கையோட சேர்ந்த உயரம். கையின் அகலம் 20/4 = 5. அதில் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா கையோட அகலம் இதுதான். கழுத்தின் அகலம் 20/4 = 5. அதில் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணால் 4.5 இன்ச்சு வந்து கழுத்தின் அகலம். கழுத்தின் உயரம் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கிறோம். கழுத்து பட்டியின் அகலம், கழுத்து பட்டி அதில் ஜாயின் பண்ணி தான் மடிப்போம் நம்ம. அப்போ 20/4 = 5 ப்ளஸ் ஒரு 1.5 சேர்த்துக்கிறோம் = 6.5 இன்ச்சு வந்து கழுத்து பட்டியின் அகலம். அதை வந்து 2 மடிப்பு போட்டுக்கணும். அப்போ வந்து 2 கழுத்து பட்டி வந்து 2 மடிப்பு வரணும். 2 பீஸாக நம்ம எடுத்துக்கணும். கழுத்து பட்டியின் உயரம் 3 இன்ச்சு. இது உயரம் 3 வச்சுக்கணும், அகலம் 6 வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு விஷயம் நான் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கேன். வெல்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அடுத்த இதில் சந்திப்போம். ஓகேம்மா.